வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் சீசன் 3 எபிசோட் நம்பர் 5ல இத தாங்க பார்க்க போறோம். இதில ஒரு புது கேரக்டர் என்ட்ரு யாருன்னா, நம்ம நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் படத்தில நடிச்சிருந்தாங்கல்ல காயத்ரி, அவங்க வந்து இதில வந்து அனு அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து உள்ள என்டர் ஆறாங்க. நம்ம விஜய், கணேஷ் அங்கிள் இவங்க 3 பேருமே வந்து கான்வர்சேஷன் ஓடுது. இவங்க வந்து 2ண்ட் ஃப்ளோருக்கு வந்து குடியேறுறாங்க. ஃபியூச்சரில் வந்து இவங்க தான் வந்து விஜய்க்கு ஃபேரா ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுதுங்க. அடுத்த சீனே வந்து இப்போ காலேஜில் காட்டுறாங்க. அங்கே ஒரு செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் சண்டை. அதை விளக்கலான்ட்ட மது சொல்ல, அர்ஜுன் வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாப்புல. ஒரு வழியாக வந்து நம்ம மது வந்து சமாளித்து கூட்டு போகிறாங்க அர்ஜுனை வந்து. அங்கே போனால் 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. வாயிலே பேசியிருக்காங்களே தவிர கை நீள மாட்டேங்குது. உடனே மதுவும் வந்து சொல்கிறாங்க, என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே நம்ம சீனியர் யார் நம்ம அர்ஜுன் களத்தில் இறங்குறாரு. நான் வந்து இந்த இதுக்கு ஆரம்பமே நாங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லி அந்த சண்டையை வந்து இது பண்ணுறாப்புல பார்த்தா அவங்களே கையெடுத்து கும்பிட்டு எப்பா சாமி விடுப்பா அப்படின்ட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரீனாவும் நம்ம அணுவும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ளோருக்கு வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க துணி காயப்பட இவங்க ஹெல்ப் பண்ண மாறி மாறி அந்த 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. கீழே போக அங்கே அவங்க நம்ம ரீனா வந்து அவங்க அப்பாட்ட சொல்ல தெரியாத மாதிரியே கேட்குறாப்புல. கணேஷ் அங்கிள் சொல்லிடுறாப்புல, அவனுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாரி. ஓஹோ! அப்படியா? எனக்கு தெரியாம எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ரீனா வேற வந்து சொல்லிர்றாங்க. ரீனா அடுத்த சீனே வந்து ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. சஞ்சனாவுக்கு வந்து கேஸ வந்து பார்க்க, அத வந்து யாரோ வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா அவரோட சீனியர் பெர்சன் வந்து வந்து பார்த்துருக்காப்புல. இத வந்து கணேஷ்ட்ட சொல்லி வந்து புலம்புறாப்புல. அது நான் பார்க்குற கேஸ் எதுக்கு அவர் பார்க்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உனக்கு அப்பப்போ இதாகுதுல்ல, பிளாக் ஸ்பாட் ஆகுதுனால அப்படின்னு. அப்ப என்கிட்ட எபிலிட்டி இல்லையா அப்படிங்கிற மாரி ஃபைட் பண்ணுறாப்புல. இங்கிட்டு ரதியும் அவங்க அப்பாவும் காட்டுறாங்க. இந்த மாதிரி பெங்களூர் போயிட்டு வந்தேன், ரீனாவை பார்த்து வந்தேன் அப்படின்னு. அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ விடுங்க அப்படின்ட்டு நம்ம ரதி வந்து சொல்கிறாப்புல, இனி அவ வரமாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் நம்ம சரண்யா மேம் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த கேஸ்க்கு லேப்ராஸ்கோபி பண்ணலாமா இல்லை ஓப்பன் சர்ஜரி பண்ணலாமா அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு அப்பன்டைஸ் அப்படின்ட்டு. அதை வந்து மானசா கேட்குறாங்க. ஃபேமிலி எப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு புவர் ஃபேமிலி அப்படின்ட்டு. இங்கே வந்து உங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சரண்யா மேம் வந்து சொல்கிறாங்க. அதில் ராகவ் வந்து இதை இதை பண்ணலாம், இதை லேப்ராஸ்கோபி பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணலாங்கிறாங்க. மற்றவங்களாம் லேப்ராஸ்கோபி பண்ணலாங்கிறாங்க. மானசா வந்து எதுவுமே பண்ண வேணாம், அவங்க ஜிஹெச்சுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு சொல்லி விட்றாப்புல. அதுக்குள்ளேயும் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுதுங்க. பார்க்கலாம் அடுத்த எபிசோடில்.